வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன், வேளாண் துறை அமைச்சர் தெனிஜெயக்குமார், அமைச்சர் ஜான்குமார், தலைமை செயலர் சரத் சௌஹான் உள்ளிட்ட பல்வேறு அரசுத்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வருகிற 12ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ள நிலையில் அதற்கான இறுதி வடிவம் வழங்குவது தொடர்பாக அமைச்சரவைக் கூட்டத்தில் விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தேர்வுகளை பற்றி மாணவர்களுடன் கலந்துரையாடும் பரீட்சா பே சர்ச்சா 2026 நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு பள்ளிக்கல்வித்துறையின் சமகர சிக்ஷா இயக்கம் சார்பில் புதுச்சேரி கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாரத பிரதமர் மாணவர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சியை கண்டு களித்தார். நிகழ்ச்சியின் போது இந்த ஆண்டு பாரத பிரதமருடன் நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற களித்தீத்தால்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி செல்வி கீர்த்தனா மற்றும் கடந்த ஆண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற காரைக்கால் காவேரி பப்ளிக் பள்ளி மாணவி செல்வி கிருத்திகா சங்கர் ஆகிய இருவரையும் துணைநிலை ஆளுநர் மேடைக்கு அழைத்து சிறப்பித்தார். மேலும் மாணவ மாணவிகளை நேரில் சந்தித்து தேர்வுகளை நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் எதிர்கொள்ள வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், கல்வித்துறை செயலர் கிருஷ்ணமோகன் உப்பு, பள்ளி கல்வித்துறை இயக்குநர் சிவகுமார், இணை இயக்குநர் சிவகாமி மற்றும் சமகர சிக்ஷா இயக்க பொறுப்பாளர் எழில் கல்பனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இப்போ பாரத பிரதமர் இந்த 9வது இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கிற தான் இதை ஆரம்பித்தார். எனக்கு அவர் கூட அவர் ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்து எல்லா வாரம் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு இந்த எக்ஸாம் டென்ஷனை பற்றி அவர் பேசுவார். இப்படி 6 வாரம் கண்டினியூஸாக அவர் பேசிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு வாரம் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. இந்தப்பா, நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணேன். திஸ் இஸ் மை ஃபீட்பேக் விச் ஐ காட் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ். வாட் இஸ் யுவர் ஆன்சர்ஸ் டு திஸ்? ஸோ டீச்சர்ஸ் அவங்க முறையில் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு வாரம் வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டாங்க. செலக்டட் 25 பேரண்ட்ஸை கூப்பிட்டு தென் ஹி இன்ட்ராக்டட். இந்த பசங்களெல்லாம் இப்படி அவங்க கன்சர்ன் வந்து இது நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறது? இந்த 3 வார்த்தைகள், தட் இஸ் ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் கூட, ஒன்று டீச்சர்ஸ் கூட, ஒன்று பேரண்ட்ஸ் கூட, இந்த 3 இன்ட்ராக்ஷன் வச்சு தான் he used to form his own opinions. புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை பட்டதாரி நிறுவனத்தில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டது. ரூபாய் 11.93 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இந்த கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி செய்து வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தமா, சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசன், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் உள்ளிட்ட துறை சார்ந்த உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த புதிய தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் நிறைவு பெற்ற பின் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு மேம்பட்ட சிகிச்சை வசதிகள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 207 காவலர் பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி அரசு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டது. இதன்படி 148 காவலர் பணியிடங்கள் நேரடி தேர்வு மூலமாகவும், 49 பணியிடங்கள் ஊர்காவல் படையினரிலிருந்து மற்றும் 10 பணியிடங்கள் கருணை அடிப்படையிலும் நிரப்ப தீர்மானிக்கப்பட்டது.
நேரடி தேர்வுக்கான விண்ணப்பங்கள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை இணையவழி மூலமாக பெறப்பட்டது. தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு உடல் தகுதி தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து உடல் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வரும் 8ஆம் தேதி எழுத்துத் தேர்வு நடைபெறவுள்ளது. எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெறும் நபர்களுக்கு விரைவில் பணி நியமன ஆணை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊர்காவல் படையிலிருந்து காவலராக பணியமர்த்துவதற்காக பணி மூப்பின் அடிப்படையில் தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக விருப்ப கடிதங்கள் பெறப்பட்டு சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டன. நன்னடத்தை பரிசீலனையின் அடிப்படையில் 42 பேர் காவலர்களாக பணியமர்த்த தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 7 பேரின் விவரங்கள் தேர்வு ஆய்வுக்குழு மூலம் பரிசீலிக்கப்பட்டு அவர்களுக்கும் பணி நியமன ஆணை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதனைத் தொடர்ந்து தகுதி பெற்ற 42 ஊர்காவல் படையினருக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதற்கான நிகழ்ச்சி புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல்துறை டிஜிபி ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவசக்தி நகர் மற்றும் ராஜன் நகர் பகுதிகளில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கூட்டம் சார்பில் வடிகால் வசதியுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்காக ரூபாய் 1,05,00,000 திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பணிகளை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணிகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்ட செயற்பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் முருகன், அத்துடன் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன்குமார் தலைமையில் நடைபெற்றது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூத் எண் 1 முதல் 40 வரை உள்ள கிளை தலைவர்களுடன் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரிக்கு வருகை தரவுள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் ஊசுடு தொகுதியில் இதுவரை செயல்படுத்தப்பட்ட அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும், உள்கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டதை மக்கள் மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் கிளை தலைவர்களிடம் கேட்டுக்கொண்டார். தேர்தல் வருவதற்கு சில வாரங்களே உள்ள நிலையில் அனைவரும் ஒற்றுமையுடன் அயராது பணியாற்றி வெற்றிக்காக பாடுபட வேண்டும் எனவும், வாக்காளர்களின் தற்போதைய மனநிலையை புரிந்து கொண்டு களப்பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். பொதுமக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்ய அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் ஊசுடு தொகுதியில் இதுவரை யாரும் செய்ய முடியாத பல்வேறு சாதனைகளை நிறைவேற்றியுள்ளதாகவும், அவற்றை பொதுமக்கள் முன் எடுத்து செல்ல வேண்டும் என்றும் சாய் ஜே சரவணன்குமார் கிளை தலைவர்கள் மத்தியில் தெரிவித்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி மற்றும் பல்வேறு கிளை தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலை மற்றும் துறைமுக இணைப்பு சாலை சந்திப்பில் சேதமடைந்த யூ வடிவ வாய்க்காலினை புதுப்பிக்கும் பணிக்காக ரூபாய் 32,40,000 மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்த பூமி பூஜை விழா உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் செயற்பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் ராமன் மற்றும் ஒப்பந்ததாரர் மோகனசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த பணிகள் நிறைவு பெற்ற பின் மழைக்காலங்களில் ஏற்படும் நீர்த்தேக்கம் மற்றும் போக்குவரத்து பாதிப்புகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
புதுச்சேரியில் நடைபெற்ற புதுச்சேரி அவுட்லுக் நிகழ்ச்சி பொதுமக்களின் சிறப்பான பங்கேற்புடன் நடைபெற்றது. சமூகத்தின் பல்வேறு தரப்பினரை சேர்ந்த பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் இளைஞர்களுடன் நேரடி உரையாடல் நடைபெற்றது. இதில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தங்களது கருத்துக்கள், எதிர்பார்ப்புகள் மற்றும் சமூக வளர்ச்சிக்கான யோசனைகளை பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடன் நினைவாக செல்ஃபி எடுத்தார். இந்நிகழ்ச்சி இளைஞர்களிடையே பெரும் உற்சாகத்தையும் சமூக விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியதாக கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரும்பாத்தபுரம் திருக்குறளார் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர் மற்றும் பரிவார மூர்த்திகள் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் மக்கள் சேவகருமான டாக்டர் நாராயணசுவாமி சாமி தரிசனம் செய்து கோவில் நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்பட்ட சிறப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட சுமார் 2000 பக்தர்களுக்கு வடை, பாயாசம் உள்ளிட்ட உணவுகளுடன் கூடிய சமபந்தி விருந்துகளை டாக்டர் நாராயணசாமி தனது சொந்த செலவில் வழங்கினார். இதற்கு முன்னதாக அவர் ஆலயத்திற்கு நன்கொடையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் அமைந்துள்ள ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் 2021-2025 கல்வியாண்டில் பயின்ற மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட பொறியியல் கல்லூரிகளின் பல்வேறு துறைகளில் பயின்ற மாணவர்களுக்கு இடையே நடைபெற்ற பல்கலைக்கழக தேர்வுகளின் அடிப்படையில் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியை சேர்ந்த சிவில் பொறியியல் துறை மாணவி கலைவாணி மற்றும் மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பொறியியல் துறை சேர்ந்த ஸ்ரீ வைபவ லட்சுமி ஆகியோர் முதலிடம் பெற்று தமிழக ஆளுநர்களிடம் தங்கப் பதக்கங்களை பெற்றனர். இந்த சாதனை பாராட்டும் வகையில் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கல்லூரியின் தாளாளர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். விழாவில் 2010ஆம் ஆண்டு தங்கப்பதக்கம் பெற்ற கல்லூரியின் முன்னாள் மாணவியும் தற்போதைய சென்னை மாநகராட்சியின் உதவி நிர்வாக பொறியாளருமான நிலவழகி கலந்து கொண்டு மாணவிகளை பாராட்டி கௌரவித்தார். மேலும் கல்லூரி தாளாளர் தங்கப்பதக்கம் பெற்ற 2 மாணவிகளுக்கும் தலா ரூபாய் 50,000 மதிப்பிலான காசோலை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் முனைவர் ராஜா, டீன் முனைவர் ராமசாமி, நிர்வாக அலுவலர் சதானந்தம், துணை முதல்வர் புவனேஸ்வரி, பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் பேராசிரியர் ராஜீவ்காந்தி நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா தொகுதி முழுவதும் கொண்டாடப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அறிவுறுத்தலின்படி அக்கட்சியின் மண்டல செயலாளர் கண்ணபிரான் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரங்காலன் நேரில் வருகை தந்து சால்வை அணிவித்து தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். தொடர்ந்து பாவாணர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களின் ஆணைக்கிணங்க மாநில இளைஞர் அணி துணைத் தலைவர் சர்மா அவர்கள் ஏற்பாட்டிலும் மாநில தொண்டர் அணி தலைவர் வேல்முருகன் ஒத்துழைப்பிலும் சுமார் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சி இளைஞர்களான சுனில், ஆதி, கிஷோர், சந்துரு, சஞ்சய், சூர்யா, திருமா மற்றும் ஆகாஷ் ஆகியோரின் ஏற்பாட்டில் பிறந்தநாள் கேக் வெட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் தலைவர் சிவசங்கரன், செயலாளர் முருகன், பொருளாளர் அருள், துணைத் தலைவர் செந்தில்குமார் மற்றும் செயற்குழு உறுப்பினர் தனுஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். நிறைவாக மில் உரிமையாளர் சதீஷ்குமார் ஏற்பாட்டில் ஜே நகர், மூலக்குளம், பிச்சைவீரன்பேட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரும்பாத்தபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர், ஸ்ரீ விஸ்வநாதர், விசாலாட்சி தேவஸ்தான மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் மகா கணபதி ஹோமம் மற்றும் முதல் கால பூஜை நடைபெற்றது. முன்னதாக சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு கலசங்களுக்கு சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக விக்னேஸ்வர பூஜை, 4ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து அனைத்து சாமிகளுக்கும் தத்துவார்ச்சனை, நாமகரணம், ரக்ஷாபந்தனம், வேத கோஷங்கள், மந்திர புஷ்பம் ஆகியவை நடைபெற்றது.
ஆலய நிர்வாகத்தினர்களுக்கு பரிவட்டம் மரியாதை வழங்கப்பட்டு யாத்ராதானம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கும்ப கலசங்கள் புறப்பட்டு ஸ்ரீ சுந்தர விநாயகர் கோபுர விமானம் மற்றும் பரிவார சன்னதிகளில் மகா கும்பாபிஷேகம் தீபாராதனையுடன் சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் கருவறை சுவாமிகளுக்கும் கும்ப கலசம் அபிஷேகம், தீபாராதனை, ராஜ தரிசனம் மற்றும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தலைமை தாங்கினார். இதில் பாஜக புதுவை மாநில துணைத் தலைவர் சரவணன், வழக்கறிஞர் சசிபாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலய திருப்பணி குழுவினரும் அறங்காவலர் குழுவினரும் ஊர் பொதுமக்களும் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி குயவர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுதவுள்ள 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கான வேதியியல் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் மஞ்சுளா தலைமை தாங்கினார். வணிகவியல் விரிவுரையாளர் அருள்சாமி வரவேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளராக கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் முரளி கலந்து கொண்டு வேதியியல் பாடத்தில் எழும் சந்தேகங்களும் அதற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பில் விளக்க வகுப்பு நடத்தி மாணவிகளின் ஐயங்களை வெளிப்படுத்தினர். இதில் கலந்து கொண்ட 12ஆம் வகுப்பு மாணவிகள் தங்களது சந்தேகங்களை முன்வைத்து விளக்கம் பெற்றனர். இதுகுறித்து மாணவிகள் கூறுகையில், இந்த கருத்தரங்கம் மிகவும் பயனுள்ளதாகவும் பொதுத் தேர்வு எழுதுவதற்கு உற்சாகம் அளிப்பதாகவும் தெரிவித்தனர். முன்னதாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணை முதல்வர் முரளிக்கு பள்ளியின் துணை முதல்வர் மஞ்சுளா பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தார். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் இயற்பியல் விரிவுரையாளர் கலைவாணி நன்றி கூறினார். புதுச்சேரி காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையன்று நடைபெறும் மகாலட்சுமி பூஜை எனப்படும் திருவிளக்கு பூஜை இந்த ஆண்டு தை கடைசி வெள்ளிக்கிழமையன்று நடைபெற்றது. இந்த 1008 திருவிளக்கு பூஜையில் காரைக்கால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து சிறப்பு பூஜை மற்றும் அர்ச்சனைகள் செய்து அம்மனை வழிபட்டனர். 1008 திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ பத்ரகாளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அலங்கார பூஜைகள் நடைபெற்றன. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் பலத்த காவல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஏராளமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பத்ரகாளியம்மனை தரிசனம் செய்து அருளை பெற்றனர். காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, காரைக்கால் சிறார் நீதி குழுமம் மற்றும் காரைக்கால் அம்மையார் லயன் சங்கம் ஆகிய அமைப்புகள் இணைந்து காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர்களுக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்ற கருப்பொருளில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு காரைக்கால் அம்மையார் லயன்ஸ் சங்க தலைவர் லயன் அறிவழகன் தலைமை தாங்கினார். காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் வேலாயுதம் முன்னிலை வகித்து மாணவர்களிடம் உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காரைக்கால் சிறார் நீதி குழுமத்தின் முதன்மை நீதிபதி அதுல் கனி மாணவர்களுக்கு சிறப்புரை வழங்கி வழிகாட்டுதலை வழங்கினார். அவர் பேசுகையில், மாணவர்கள் சட்ட விதிகளுக்குட்பட்டு ஒழுக்கத்துடன் வாழ வேண்டிய அவசியம், குற்றமில்லா சமுதாயத்தை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்கு மற்றும் பொறுப்பு குறித்து விரிவாக விளக்கினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் சார்பில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி கிருஷ்ணவேணி மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் குறித்து வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து நன்னடத்தை அதிகாரி ஜெகதீஷ் மாணவர்களின் நன்னடத்தை, சமூக பொறுப்புகள் மற்றும் நல்ல குடிமக்களாக உருவாக வேண்டிய அவசியம் குறித்து உரையாற்றினார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் மாணவர்கள் மத்தியில் ஒழுக்கம், நற்பண்புகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வை வளர்ப்பதாகும். இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு பணிகளை காரைக்கால் அம்மையார் லயன்ஸ் சங்க நிர்வாகிகள் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி நிர்வாகத்தினர் மேற்கொண்டனர். விழுப்புரம் உட்கோட்டத்திற்குட்பட்ட விழுப்புரம் மேற்கு காவல் நிலைய எல்லைப் பகுதியில் செஞ்சி பைபாஸ் அருகே ஆந்திராவில் இருந்து தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் மற்றும்
குட்கா பொருட்கள் காரில் கடத்தி வருவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் உதவி ஆய்வாளர் லியோ சார்லஸ் தலைமையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் தமிழ்செல்வன், ராஜசேகரன், பாலமுருகன், குரு சத்யா, அருள் உள்ளிட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், சிறப்பு குழு காவலர்கள் செஞ்சி பைபாஸ் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அந்த வாகனத்தில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் மற்றும் குட்கா பொருட்கள் கடத்தி வரப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. மேலும் அந்த போலி எண் பொருத்தப்பட்டிருந்ததும் தெரிய வந்தது. காரில் சுமார் 200 கிலோ எடை கொண்ட ஹான்ஸ் மற்றும் குட்கா பொருட்கள் இருந்ததாக காவல்துறை தெரிவித்தது. இதையடுத்து காரிலிருந்து ஹர்சன்குமார், உசைன்கான் என்ற இருவரையும் காருடன் காவல்துறையினர் பிடித்து விழுப்புரம் மேற்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பிடிப்பட்ட இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பத்தில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கான மைய வளாக நேர்காணல் மற்றும் தேர்வுகள் நடைபெற்றது. கல்லூரியின் தொழில் முனைவோர் மற்றும் வேலைவாய்ப்பு பிரிவு சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் இன்டெக்ரா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் தனியார் நிறுவனம் பங்கேற்று மாணவ மாணவியர்களை நேரடியாக தேர்வு செய்தது. இந்த வளாக தேர்வு மற்றும் நேர்காணலுக்கான ஏற்பாடுகள் கல்லூரியின் தொழில் முனைவோர் மற்றும் வேலைவாய்ப்பு பிரிவு ஒருங்கிணைப்பாளர் நாராயணன் மேற்பார்வையில் வேலைவாய்ப்பு பிரிவு உறுப்பினர்களால் கல்லூரியின் பல்நோக்கு கருத்தரங்க அறையில் செய்யப்பட்டிருந்தன. இதில் இன்டெக்ரா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் நிறுவன மேலாளர் தீபன் தலைமையில் அருண், இந்துமதி மற்றும் ஃபாத்திமா ஆகியோர் கலந்து கொண்டு நிறுவனத்தின் பல்வேறு பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு நேர்காணல் மற்றும் தேர்வுகளை நடத்தி தகுதியான மாணவ மாணவியர்களை தேர்வு செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரி பொறுப்பு முதல்வர் முனைவர் ஞானாம்பிகை தலைமை தாங்கினார். வேலைவாய்ப்பு பிரிவு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நாராயணன் முன்னிலை வகித்தார். மேலும் எதிர்காலத்திலும் முன்னணி நிறுவனங்களுடன் இதுபோன்ற நேர்காணல்கள் மற்றும் மைய வளாக தேர்வுகளை நடத்துவதற்காக கல்லூரியின் தொழில் முனைவோர் மற்றும் வேலைவாய்ப்பு பிரிவு ஒருங்கிணைப்பாளரும் உறுப்பினர்களும் ஆர்வமுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் பிறந்தநாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை கிழக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெயராஜ், மேற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபி, பஞ்சாயத்து ராஜ் துணைத் தலைவர் ராதா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகளை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளான நெப்போலியன் ராஜா, ராதாகிருஷ்ணன், தங்கவேல், சிவசங்கர், புகழ், ராபர்ட், அனுத்வான், சென் சூசை, ராஜ், ரவி, சிவா, தாமஸ், ராஜா, கையோ, பாபு, அருள், ஸ்டீஃபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக துணை சபாநாயகர் பாலன் பிறந்தநாளை சமூக சேவையின் மூலம் கொண்டாடிய இந்நிகழ்ச்சி பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரும்பாதபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் ரூபாய் 25,000 நன்கொடையை வழங்கினார். இந்த நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சியில் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளான சம்பங்கி, ரவி, குமரன், சபரி, ஆதி, வெங்கடேஷ் உள்ளிட்டோர் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவி அஞ்சலாட்சி ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவில் நிர்வாகிகள் முன்னிலையில் நன்கொடை வழங்கப்பட்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற அனைவரும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.